வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு தற்குறி என்றால் என்ன? மனிதனாக பிறந்து ஆறறிவு பெற்று ஒழுக்கமாக வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் செய்து அனுபவித்து சொல்வதை நாம் கேட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தால் நம்மை யாரும் தற்குறி என்று சொல்ல முடியாது. அந்த தற்குறி என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குறி என்றால் செம்மறி ஆடை குறிக்கும். கொரை கொரை என்று மருவி குறி என்று மருவி இருக்கிறோம். இந்த குறியை எதுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், தற்குறி தன்னை ஒரு செம்மறியாடு போல், அதாவது ஐந்தறிவு மிருகம் போல் பாவித்துக் கொள்வதனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ ஒரு தற்குறி என்று சொல்வார்கள். அதற்கு நாம் செய்யும் தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது தற்குறித்தனமாக செய்திருந்தால் அதை நாம் திருத்தி செயல்படுத்தி ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேறொன்றும் கிடையாது. தற்குறி என்றால் மனிதனாக பிறந்தால் ஆறறிவு இருக்க வேண்டும். சிந்திக்கும் அறிவு. இதை தொட்டால் இது நடக்கும், இதை எடுத்தால் அது ஆகும், இங்கே நடந்தால் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும் என்று தெரிந்து கொண்டு செய்வதுதான் ஆறறிவு மனிதன் செய்யக்கூடிய ஒழுக்கமான ஒழுக்கம். விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் ஐயன் திருவள்ளுவர் தமிழர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஒழுக்கத்திற்கு கேடு விளைவிக்கும் விதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இல்லையா? கரூரில் நடந்த சம்பவம் தான் அது. நான் சினிமா ஸ்டண்ட் நடிகர் தான். எந்த அழகான நடிகரை பார்ப்பதற்கும் நான் முற்படவில்லை. யார் வேண்டுமானாலும் நம்மை அழைத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதை முன்னிறுத்தி நாம் ஒரு சாதனை செய்தால் நம்மை அவர்கள் வந்து பார்க்க வேண்டும். நாம் ஒருத்தரை போய் பார்க்கக்கூடாது. என்னுடைய வைரோகத்தில் தான் நான் வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட ஒழுக்கமாக வாழ்ந்ததனால்தான் இன்றைக்கி தற்குறி என்றால் என்ன என்று நான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் உலகத்திலே தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கு இப்போது ஒரு இழுக்கு நேர்ந்திருக்கிறது என்றால் அது உண்மைதான். அதனை நாம் தெளிவுபடுத்தி இன்றைய இளைஞர்களை ஒழுக்கமாக வாழ வழிவகை செய்ய வேண்டியது நம்ம கடமை. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் 3 வயது குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஒழுக்கம் என்பது கற்றுக் கொடுப்பது குறைவு. அதனால் செல்போனை பார்த்து அதனுடைய செயல்களில் ஈடுபடுவது, யார் பேச்சையும் கேட்பதில்லை, ஒழுக்கம் தவறுவது, இதெல்லாம் நடைமுறையில் இருப்பதால் தான் தமிழுக்கு பேரிழக்காக இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கிறது. இனியும் அதுபோல் நடக்கக்கூடாது என்பதுதான் நான் தமிழை ஆராய்ந்து யோகாவை வேறொரு மொழிக்காரர்கள் பெருமை பேசுவது மறித்து ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி என்று தமிழில் சொல்லி வருகின்றேன். அப்படிப்பட்ட தமிழ் பெருமையை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு இழுக்காக இருக்கிறது என்பதற்காக தான் இந்த பதிவை போடுகிறேன். மற்றபடி நான் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. ஒழுக்கம் தமிழர்களுக்கு உயிரினும் மேலானது. எனவே தற்குறி என்றால் தன்னை ஒரு செம்மறியாடு போல் நடந்து. செம்மறியாடு என்றால் ஒரு பசுமையாக இருக்கும் இடத்தை பார்த்து எல்லா ஆடும் அங்கே போயிட்டு அந்த பசுமையை பார்த்து ஒரு சாயம் பச்சை நிறத்தில் பூசியிருந்தால் கூட அது புல் என்று ஓடி போயிட்டு அதை முகந்து பார்ப்போம். அதுதான் தற்குறி. செம்மறியாடு. ஒரு ஆடு மிரண்டால் எல்லா ஆடும் ஒன்றுக்கொன்று மோதி முதிர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து நின்று கொள்ளும். உள்ளே கால் கை முறிவது கூட தெரியாது. அப்படிப்பட்ட பேச்சு தான் தற்குறி என்பது.
இனியாவது நாம் ஒழுக்கமாக எங்கு நடந்தால் என்ன வரும், ரோடை விட்டு மனிதர்கள் நடக்கும் பாதையை விட்டு வாகனம் போகும் வழியில் நடந்தால் நமக்கு விபத்து உண்டாகும். ஒரு பெரியவரை தரைக்குறைவாக பேசால் அவருக்கு கோபம் வரும். வேறொருவர் பொருளை நாம் களவாடினால் அவர் சாபம் விடுவார். சாபத்தை நீக்குவதற்கு எந்த சாமியும் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது. ஒருவன் சொல்வான், நீங்கள் தேடிக்கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நாங்கள் சாமி கிட்ட ஓதி உன்னை விடுவித்து விடுவோம் என்று. எந்த சாமியும் எந்த சாபத்தையும் நீக்காது. யாரும் சாமிக்கு கடவுளுக்கு தூதனும் கிடையாது. கடவுள் யாருடைய பாஷையும் எந்தனுடைய மொழியையும் கேட்காது. கடவுள் என்பது ஓம் நம சிவாயா 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு. அது கடவுள் என்பது உருவம் கிடையாது. எனவே தமிழர்களாகிய நாம் இனியும் 6 அறிவு மனிதர்களாக 7ஆம் அறிவு பெற்ற மனிதர்களாகவும் வாழலாம். இனியாவது தெற்குறி என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு பெருமையாக தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று வாழ்வதற்கு எல்லோரும் கற்று பெற்றோர்களிடம் அனுபவம் பெற்று பெற்றோர்களின் சொற்படி நடந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, பார்த்தமைக்கு நன்றி.